என்னண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சின்ன தம்பி எப்படி இருக்க? என்ன ஆளாளுக்கு பெரிய தம்பி ஆயிருவ போல் இருக்க, பெருத்துக்கிட்டே போற. நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்தணும்ல, அதான். சரி. ரீசெண்டான எங்க பார்த்தாலும் அந்த மாசம் அந்த ஃபுட்பால் வேற பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற ஃபுட்பால் ஃபைனல்ஸாமே. ஆமா ஆமா, அது இருக்கட்டும். என்ன மாசம், நீ என்ன மாசம், என்ன டாபிக் கொண்டு வந்திருக்க? மாசம் ஒரு டாபிக் இறக்கி வச்சிருக்கேனே. மாஸ் எல்டின்னு சொல்றாங்களா, அப்பனா என்னண்ணே? மாசல்டிங்கிறது முன்னாடி நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை தான் இப்போ மாசல்டின்னு சொல்லி மாற்றி இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இப்படி தான் கூப்பிடுறது, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்றதா இல்லைன்னா மாசல்டின்னு சொல்றதா? பாரு சின்ன தம்பி, மாசல்டின்னு தான் கூப்பிடணும். என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒரு இஸ்லாம்ங்கிறவர் நினைக்கிறேன் ஒரு பேப்பர் ஒன்று போட்டார். சரி, ஒரு லேண்ட்மார்க் பேப்பர். அவர் என்ன சொன்னார்னா, இந்த நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ ஆல்கால் குடிக்காமையே ஒரு ஆளை நான் ஆல்காலிக்குன்னு போடுறீங்க. அப்போ அந்த நான் ஆல்காலிக், அதை குடிக்கல அவரை, அப்புறம் நான் குடிக்கலன்னு சொல்லிட்டு நான் ஆல்காலிக்குன்னு ஒன்று போடும்போது அந்த ஒரு ஆல்கால் வந்து என்ன ஆகுது, ஒரு சோசியல் ஸ்டிக்மா மாதிரி பரவிச்சு. அது ஒன்று. இன்னொன்று, அது நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அப்போ ஃபேட் அப்படின்னு ஒரு டேர்மும் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஹர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன சொல்ல வராங்க, ஆல்கால் குடிக்காமல் குண்டாக இருந்தால் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லிவரில் ஃபேட் சேர்ந்ததுன்னா உடனே என்ன பண்ணுறீங்க, நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர்னு ஏன் போடுறீங்க? அந்த நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு காரணமே நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம் தானே. டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷனு, கொலஸ்ட்ராலு, டிஸ்லிப்பிடிம்னு இதுதானே காரணம். அப்போ அது ஏன் நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது, அதாவது நம்ம நல்லவன் அப்படிங்கிறத கெட்டவன் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சின்ன தம்பி? அதில் தான் பல பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, அவசரமாக இது எல்லாமே மெட்டபாலிக் ப்ராப்ளத்தினால தானே வருது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1/3 டயபெட்டிஸில் இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது. 2/3 ஆஃப் ஒபீஸ் பர்சன், நீ 100 பேர் எடுத்துக்கிட்டா 2/3னா 60-70 பேரில் யார் இருக்கா, ஃபேட்டி லிவர் உள்ளே இருக்குது. அப்போ எல்லாம் மெட்டபாலிக் ப்ராப்ளத்தினால வர்றதுனால, அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டீட்டோட்டிக், அந்த ஃபேட்டிங்கிறதுக்கு தான் ஸ்டீட்டோட்டிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லி இதை மாற்றிட்டாங்க. அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தம்பி மேசல்டின்னு இப்போ தான் மாசா. ஸோ இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணல. அப்புறம் எந்த கான்ஃபரன்ஸ் போனாலும் இந்த மாசல்டிங்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸை மாசல்டின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் மாசல்டிங்கிறாங்களே, இந்த டாபிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா? நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோமாம்மா, பேர் மாசா இருக்காலும் மாசல்டிங்கிறாங்க, என்ன தானே கதை? இல்லை சின்ன தம்பி, இந்த டாப்பிக்கு இந்த உண்மையிலே ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா மாஸ்டர் செக்கப்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு வந்துடும். சரியா? சரி, ஃபேட்டி லிவர் தானே, லிவரில் ஃபேட்டு சேர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து வெறும் டிஸார்டர் ஆஃப் லிவர் அப்படின்னு சுருக்காதீங்க. இட் இஸ் எ மல்டி சிஸ்டமிக் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. சரி தம்பி, பேர் தான் ஃபேட்டி லிவர், அதாவது மாசல்டி. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாசல்டினால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன் பாரு, தலையிலிருந்து கால் வரை நீயே பயந்துருவேன். இட் இஸ் அசோசியேட்டட் வித் டெமென்சியா. தலையிலிருந்தே நீ ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மேலிருந்து கீழே வரையும். சரி, அப்போ என்ன தலையிலிருந்து அப்போ டிப்ரெஷன், டெமென்சியா அப்படியே கீழே வந்தனா தம்பி, ரொம்ப மிக முக்கியமாக பார்த்தோன்னா ஹார்ட். இந்த மாசல்டி பேஷண்ட்டு லிவர் ப்ராப்ளத்தில் இறந்து போகிறத விட தி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இஸ் தி காமனஸ்ட் காஸ் ஆஃப் டெத். அது நான் ரீசன் என்னன்னு சொல்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஹார்ட் முடிஞ்சுதா, ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் சும்மா சொல்லிட்டோம். கொரோனரி ஆர்டரி டிசீஸு, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனு, எல்வி டிஸ்ஃபங்க்ஷன், கார்டியாக் ஃபைப்ரோசிஸ், இப்படி இந்த பல இதுவும் வருது. சரியா? அப்புறம் அப்படியே பார்த்தேன்னா தம்பி, லிவருக்கு வா. லிவரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, லிவரில் இந்த ஃபேட்டு படியுதில்ல, அப்படியே கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, இந்த ஃபேட் என்ன பண்ணுன்னா, இட் ப்ரொமோட்ஸ் இன்ஃப்ளமேஷன் லிவர் செல்ஸில். ஸோ வாட் ஹேப்பன், அந்த லிவர் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. தட் இஸ் ஃபார் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டீட்டோட்டிக் ஹெப்படைட்டிஸ். அதாவது என்ன ஆயிடுச்சு, லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே லிவர் செல் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஐட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் மேஷ். ஒன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆன உடனே என்ன ஆகும், அதில் ஸ்டெல்லேட் செல்னு ஒன்று இருக்கும். எதில், லிவரில். அது ஸ்டிமுலேட் ஆகிறதுனால நிறைய ஃபைப்ரோசிஸ். அப்போ என்ன ஆயிடுது, இந்த ஃபைப்ரோசிஸ் வர 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 அப்படியே சிரோசிஸ். அப்போ என்ன ஆயிடுது, பேர் தான் பார்க்குறதுக்கு ஃபேட்டி லிவர், ஒரு ஸ்டேஜில் அப்படியே இன்ஃப்ளமேஷன் ஆகி மேஷ் ஆகி அப்புறம் அப்படியே ஃபைப்ரோசிஸ் ஆகி அப்படியே சிரோசிஸ். இப்போ ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காமனஸ்ட் காஸ் ஆஃப் சிரோசிஸ் பார்த்தீங்கன்னா எத்தனால் ரிலேட்டட், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வயரில் ஹெப்படைட்டிஸ் பி, இப்படியெல்லாம் மாறி
இப்போ இந்த மேசல்டி தான் லீடிங் காசாக இருக்குது. அப்படின்னா இதனோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்க சின்ன தம்பி. அது மட்டும் இல்லை, இந்த அப்படியே இந்த சிஎல்டி அப்படியே விட்டோம்னா, கிரானிக் லிவர் டிசீஸ் விட்டால் அப்படியே சிரோசிஸ், அப்படியே ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா கேன்சராகவும் மாறுது. அப்போ டிப்ரெஷன் பார்த்தோம், டெமென்ஷியா பார்த்தோம், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால தான் பேஷண்டே இறந்து போகிறாங்கன்னு பார்த்தோம். எம்ஐ வரதுக்கு அவ்வளோ சான்ஸு. லிவரில் சிரோசிஸ் வரையும் வந்துடுது. கார்சினோமாக்கே போயிடுது. சிகேடியும் வருது, கிரானிக் கிட்னி டிசீஸ். அது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. நான் சொன்னல ஸ்கேன் பார்த்துட்டு உனக்கு ஒரு பெரிய வினையே வரப்போகுது, என்னன்னு கேட்குறியா? ஹைப்போகோனாடிசம் வருதியா? பார்த்து சீக்கிரமாக முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க, சரியா? சரியா, ஹைப்போகோனாடிசம் இதில் வருது. லேடிஸ்க்கு பிசிஓடி வருது. இது எல்லாமே ஒரு மெக்கானிசம் தான். அந்த மெக்கானிசம் என்ன மெக்கானிசம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ இவ்வளோ ப்ராப்ளத்தையும் அது உண்டாக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க டயபிட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃபேட்டி லிவர் வரும்னு. இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு இருந்தாவே காலப்போக்கில் அவங்களுக்கு டயபிட்டிஸ் வருது. ஸோ டயபிட்டிஸ் அண்ட் ஃபேட்டி லிவர் ஹேஸ் பைடைரக்ஷனல் ரிலேஷன். சரிண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே லிவர்னால தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் நிறைய அடி வாங்குது. ஆனால் இதெல்லாம் லிங்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்குமானே? நல்ல கேட்ட சின்ன தம்பி. ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா நடக்குது? ஸோ வென் யூ கன்சியூம் கேலரிஸ், வென் யூ கன்சியூம் எக்ஸஸ் கேலரிஸ் இன் ரிலேட்டிவ் டு யுவர் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், தென் யூ டெவலப் விசரல் அடிப்போசிட்டி. அதாவது நீ உழைக்கிறதுக்கு மேலே நீ அதிகமாக சாப்பிட்ட அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா, உன்னுடைய விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ, உனக்கு தெரியும் விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, பேஸ்டு சர்க்கம்ஃபரன்ஸ். பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கணும். பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம சவுத் ஏஷியனுக்கு அவங்க என்ன மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்கன்னா, ஒரு 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விசரல் அடிப்போசிட்டி இருக்குது. இதே ஃபீமேலுக்கு 80 சென்டிமீட்டருக்கு மேலே வரக்கூடாது. அப்படி நீ கணக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த கிரைட்டீரியாவில் வருவாங்க. பார்த்துக்கிட்டாச்சுன்னு 10ல் 5 இல்லை தம்பி, சின்ன தம்பி, 10ல் 8 பேர் வருவாங்க. நீ வேணா பாரு, நீ கிளினிக்கில் இனிமேல் அந்த மெஷர்மெண்ட்டை போட்டு பாரு, கரெக்டாக இருக்கும். 90 சென்டிமீட்டருக்கு மேலே மேலுக்கு இருக்கக்கூடாது. ஃபீமேலில் 80 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரும் அந்த அப்படியே கொழுப்பு, அந்த விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ தான். உனக்கு தெரியும் அடிப்போஸ் டிஷ்யூவில் 2 இருக்குது. சப்குட்டேனியஸ் அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது ஸ்கின்னு கீழே இருக்கிறது. இந்த விசரல் அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது த அடிப்போஸ் டிஷ்யூ தட் சரவுண்ட்ஸ் தி விசரல் ஆர்கன்ஸ் லைக் லிவரு, கிட்னி, சரியா, இன்டெஸ்டைன், இதெல்லாம். ஸோ இந்த விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ எக்ஸஸாக நம்ம கேலரி கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுது, உனக்கு அப்படியே இந்த விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ பெருசாகுது. ஆமாம், இப்போ இந்த விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ பெருசாகும்போது தான் ஃபஸ்ட்டு மெக்கானிசம் என்ன நடக்குது அப்படின்னா, விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ பெருசாக நம்ம ஆள் மேக்ரோஃபேஜ் அப்படியே மெல்ல அடிப்போஸ் டிஷ்யூக்கு உள்ளே மைக்ரேட் ஆகிறான். இந்த மேக்ரோஃபேஜ் உள்ளே மைக்ரேட் ஆகி அந்த அடிப்போஸ் டிஷ்யூக்குள்ளே போகுது, சரியா? இப்போ இந்த அடிப்போஸ் டிஷ்யூக்குள்ளே அந்த மேக்ரோஃபேஜ் போனோடனே இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் என்னென்னா இன்டர்லூக்கின் 6, TNF ஆல்ஃபா, சரியா, அப்புறம் இன்டர்லூக்கின் 1 பீட்டான்னு ஒன்று இருக்குது. சரி, இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 3 விஷயத்தை பண்ணுது சின்ன தம்பி. என்னென்னா, இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இன்ஃப்ளமேட்டரி சைட், இதுதான் முக்கியம். இந்த அடிப்போஸ் டிஷ்யூ ஆல் ஒல்லியாக இருக்க அப்படின்னா அங்கே இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸே ரிலீஸே ஆகாது. எப்போ அடிப்போஸ் டிஷ்யூ என்லார்ஜ் ஆகுதோ அப்போ இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் ஆகுது. சின்ன தம்பி, இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் இப்போ வேலையை காமிக்குது. எங்கே இந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் 3 உறுப்புக்கு போகுது. லிவருக்கு போகுது, அப்படியே ஸ்கெலிட்டல் மசிலுக்கு போகுது. இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸை சுரக்கிறது யாரு? மேக்ரோஃபேஜ். எங்கிருந்து? அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து தான் ரிலீஸ் ஆகுது. இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸு ரிலீஸ் பண்ணுற அடிப்போஸ் டிஷ்யூ தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் இந்த அடிப்போஸ் டிஷ்யூலேயே ஒரு வேலையை பண்ணுது. சரி, அப்போ இன்சுலின் நார்மலாக என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குமோ அந்த வேலையெல்லாம் இப்போ தடைப்படுது. என்ன வேலை பண்ணுது? லிவரில் இன்சுலினுடைய வேலை என்ன? இன்சுலின் போய் லிவரில் என்ன பண்ணும்? குளுக்கோஸை லிவருக்குள்ளே அனுப்பி குளுக்கோஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு கிளைக்கோஜன். அதான் இன்சுலினுடைய வேலை. இப்போ இங்கே இன்சுலின் வேலை செய்ய முடியல. எதனால்? இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனால லிவர்னால வேலை செய்ய முடியல. எது? இன்சுலின் லிவரில் போய் வேலை செய்ய முடியல. அப்போ கிளைக்கோஜனை கன்வெர்ட் ஆகலை. அப்போ என்ன ஆயிடுது? கிளைக்கோஜன் இப்போ உடைய ஆரம்பிக்குது. ஸோ இன்சுலின் இருந்தால் தட் ப்ரொமோட்ஸ் கிளைக்கோஜன் டெபாசிஷன். இன்சுலின் இல்லைன்னு என்ன ஆயிடுது? கிளைக்கோஜன் உடைய ஆரம்பிக்குது. அது பேர் தான் என்ன சின்ன தம்பி சொல்லுவாங்க? கிளைக்கோஜனா லைசிஸ். இப்போ உடஞ்சோடனே குளுக்கோஸ் லிவர்லேருந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகி பிளாஸ்மாவுக்கு வருது. அப்போ என்ன ஆயிடுது? குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. அப்போ அதை தான் என்ன சொல்கிறோம்? டயபெட்டிஸ்.
அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இடுப்பில் சுற்றியும் அப்படியே கொழுப்பு டயர் மாதிரி படிய என்ன ஆகுது, இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் இன்சுலின் வேலை செய்ய விடாமல் தடுத்து லிவர்லேருந்து குளுக்கோஸ் வருது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிஸ் வர ஆரம்பிக்குது. வேலையை காமிச்சிருச்சா? ஒன்று அடியா. இன்னும் 2வது அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெலிட்டல் மசில்ல இங்கே இன்சுலினுடைய வேலை என்ன, அதே மாதிரி பிளாஸ்மாவில் இருக்கிற குளுக்கோஸை ஸ்கெலிட்டல் மசிலுக்கு உள்ளே அனுப்பி அங்கே கிளைக்கோஜனாக மாற்றும். இப்போ அது மாற்ற முடியல, குளுக்கோஸ் ஸ்கெலிட்டல் மசிலுக்குள்ளேயே GLUT4 மூலம் போகவே முடியல. அப்போ ஸ்கெலிட்டல் மசிலில் போகாதனால திருப்பியும் பிளாஸ்மாவில் குளுக்கோஸ் லெவல் ஏறுது, திருப்பியும் டயபெட்டிஸ் வருது. 2வது அடியா. இப்போ அடிப்போஸ் டிஷ்யூ எப்படி சூனியம் வச்சுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அடிப்போஸ் டிஷ்யூ இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் அடிப்போஸ் டிஷ்யூவில் என்ன பண்ணுதுன்னா, அங்கேயும் இன்சுலினை வேலை செய்ய விடாமல் தருது. அங்கே என்ன இன்சுலினுடைய வேலை, அடிப்போஸ் டிஷ்யூவில் இன்சுலின் ப்ரமோட்ஸ் ஃபேட் டெபாசிஷன். ஸோ இன்சுலின் இஸ் an anabolic hormone. ஸோ இட் ப்ரமோட்ஸ் கிளைக்கோஜன் டெபாசிஷன், இட் ப்ரமோட்ஸ் இங்கேயும் கிளைக்கோஜன் டெபாசிஷன், ஸ்கெலிட்டல் மசிலில் ப்ரோட்டீன் ஃபார்மேஷனையும் அது ப்ரொமோட் பண்ணும். இன்ஃபேக்ட் இங்கே இன்சுலின் வேலை செய்ய முடியலன்னு ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகி தே ஆர் ப்ரோன் ஃபார் கெட்டிங் சார்கோபீனியா நான் சொன்னேன். அப்போ இங்கே இன்சுலின் வேலை செய்ய முடியாதனால இன்சுலின் இங்கே என்ன பண்ணுன்னா, ஃபேட் டெபாசிஷனை ப்ரொமோட் பண்ணும் எங்கே, அடிப்போஸ் டிஷ்யூவில். அதாவது ட்ரைகிளிசரைடு ஃபார்மேஷனை ப்ரொமோட் பண்ணும். இப்போ இங்கே இன்சுலின் வேலை செய்ய முடியல, இங்கே சூனியை வச்சுக்கிச்சு. எது, இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்னால. அப்போ என்ன ஆகுது, அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்கிற ட்ரைகிளிசரைட்ஸ் எல்லாம் உடையுது. சரியா சின்ன தம்பி? உடஞ்ச உடனே என்ன ஆகும், ட்ரைகிளிசரைடு உடஞ்சி அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு பொருள் தான் ஃபேட்டி ஆசிட். ஏன்னா ட்ரைகிளிசரைடு உடஞ்சா ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆகுது பாரு தம்பி, இந்த ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆகிறதா நான் சொல்வேன், இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டஸ்ட்ரோபிக் ஃபினாமினன் ஒன் கேன் ஹேவ். இட்ஸ் அ worst phenomenon anyone can have. எப்போ அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆகுதோ, இந்த இன்சுலின் வேலை செய்ய விடாமல் இப்போ ஃபேட்டி ஆசிட் வேலையை காமிக்கும் பாரு சின்ன தம்பி, இங்கே லிவரில் போய் இந்த ஃபேட்டி ஆசிட் போய் ட்ரைகிளிசரைடாக இங்கே உள்ளே போய் கன்வெர்ட் ஆகும். ஃபேட் இங்கே டெபாசிஷன் ஆகுது. அப்போ என்ன ஆயிடுது, லிவரில் போய் ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சோடனே ட்ரைகிளிசரைட், அதான் ட்ரைகிளிசரைட் சேர்ந்த உடனே அப்படியே அந்த லிவர் வந்து அப்படியே சாதாவாக இருக்கிற லிவர் இப்போ இட்ஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஃபேட்டி லிவர். இதுதான் ஃபேட்டி லிவர். அப்போ ஃபேட்டி லிவருங்கிறது என்னென்னா, விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ பெருசாகி அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்னால இன்சுலின் வேலை செய்ய முடியாமல் அடிப்போஸ் டிஷ்யூலிருந்து வர்ற என்ன ஃபேட்டி ஆசிட் இங்கே போய் படியுது பாருங்கள். ஃபேட்டி ஆசிட் அங்கே போய் ட்ரைகிளிசரைடாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆன உடனே என்ன ஆகுது, அதுதான் ஃபேட்டி லிவர் மாறுது. அதே ஃபேட்டி ஆசிட் ஸ்கெலிட்டல் மசில்லையும் உள்ளே போய் படியுது. அது பேர் இப்போ என்ன சொல்கிறான், மயோஸ்டீட்டோசிஸ். இது எப்படி, இதை ஒரு லிவருக்கு ஒரு ஸ்டீட்டோசிஸ் மாதிரி மயோஸ்டீட்டோசிஸ். சரியா தம்பி? அப்புறம் சொன்ன தம்பி, இந்த ஃபேட்டி ஆசிட் பிளட் வெசலில் போய் படியுது. எது, இங்கேருந்து அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து ரிலீஸ் ஆகிற ஃபேட்டி ஆசிட் சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் ரிலீஸ் தட் இஸ் கெட்டிங் டெபாசிட்டட் இன்சைடு த பிளட் வெசல். அப்போ அத்ரோஸ்க்ளோசிஸ் வருது. அப்போ தான் சொல்கிறோம், அப்போ ஒரு ஆள் ஒபிஸாக இருந்தால் பாருங்கள் ஃபேட்டி லிவர் வருது. அப்போ அத்ரோஸ்க்ளோசிஸ் வரும்போது என்ன ஆயிடுது, தட் இஸ் த ரீசன் ஃபார் எம்ஐ. இந்த பேன்க்ரியாஸ்லையும் போய் இந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து ரிலீஸ் ஆகிற ஃபேட்டி ஆசிட் படியுது. இப்போ பேன்க்ரியாஸில் படிய ஆரம்பித்தோடனே பேன்க்ரியாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி இன்சுலினே சுரக்காமல் போகுது. இப்போ முதல்லலாம் என்னாச்சு, குளுக்கோஸ் இதுக்குள்ளே போக முடியல லிவரில், அதனால் ஒரு ஹைப்பர்கிளைசிமியா டயபெட்டிஸ் வருது. ஸ்கெலிட்டல் மசில்குள்ளே போக முடியாதனால குளுக்கோஸ் தேங்குது. கடைசியில் ஃபேட்டி ஆசிட் பேன்க்ரியாஸில் படிக்கிறதுனால பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலினே வரல. அப்போ என்ன ஆயிடுது, டோட்டலாக மொத்தமாக டயபெட்டிஸ் வருது. ஸோ ஃபேட்டி லிவர் எப்படி டயபெட்டிஸை உண்டாக்குதுன்னா இது மாதிரி தான். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னா, யாரெல்லாம் அந்த இடுப்பு ஃபேட்டை அலோவ் பண்ண விட்டுட்டாங்கன்னா அப்போ என்ன ஆயிடுது உங்களுக்கு, வெசரல் அடிப்போஸ் டிஷ்யூ when it is increased in numbers and quantity, what happen, it attracts macrophage. Once macrophage enters into the adipose tissue, then it starts releasing inflammatory cytokines. Once inflammatory cytokines are released, it interferes with all kind of, especially the cells in the liver, especially it interferes with insulin signaling at liver and skeletal muscle and adipose tissue. Then another worst phenomenon நான் சொன்ன மாதிரி, adipose tissueல once inflammatory cytokines insulin signalல confusion வர்றதுனால it releases enormous amount of fatty acids. So fatty acids deposited in the liver promoting fatty liver and myosteatosis, அப்புறம் atherosclerosis. Then what happened, pancreasal insulinopenia வருது. ஸோ இதுதான் மெயின் மெக்கானிசம். இப்போ அதை விட ஒரு பெரிய ஒர்ஸ்ட் ஃபினாமினன் என்னன்னு பார்த்தோன்னா சின்ன தம்பி, ஒன்ஸ் இந்த
நார்மல் லிவர் ஃபேட் உள்ள படிய ஆரம்பித்த உடனே இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஃபேட்டி லிவர். இப்போ ஃபேட்டி லிவர் என்ன பண்ணுதுன்னா, ஏண்டா அடிப்போஸ் டிஷ்யூ நீ மட்டும்தான் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் ரிலீஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு லிவரும் ரிலீசஸ் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன். ஏற்கனவே அடிப்போஸ் டிஷ்யூ ரிலீஸ் பண்ணுற இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனே நம்மளால் தாங்க முடியல. இப்போ என்ன பண்ணுது, லிவர் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனை ரிலீஸ் பண்ணுதா. இந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து பண்ண இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸினுடைய ப்ரெஷரே நம்மளால் தாங்க முடியல. இது பண்ணி இருக்கிற எல்லா பிரச்சனையும் டபுள் மடங்காகுது. எப்படி திருப்பியும் அதே கதை, ஸ்கெலெட்டல் மசில் என்ன பண்ணுமா. இந்த கதையில பார்த்தோம்னா பெரிய தம்பி, இவர் சின்ன தம்பி போறாரு, சின்ன தம்பி பின்னாடியே போறாரு. அப்ப எது எப்படி இருந்தாலும் விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ பெருசாக விட்டுட்டோம்னா அதுல ப்ரொடியூஸ் ஆகிற இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் தான் என்ன பண்ணுது. சரி, இப்போ இந்த லிவர் ஃபேட்டி லிவர் என்னென்னலாம் செக்ரீட் பண்ணுதுன்னு பாருங்க, இது என்னென்னலாம் கூத்து பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன், அது சொன்னேன், இவ்வளோ வேலையும் பண்ணுது. இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ். என்னன்னா உள்ள ஏகப்பட்ட ஃபேட் மெட்டபாலிசம் நடக்கிறதுனால இந்த ஃப்ரீ ரேடிக்கல்னு ரிலீஸ் ஆகும், O2-. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ரிலீஸ் ஆகிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா எல்டிஎல் ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுருது. சரிண்ணே, அது எல்டிஎல் ஆக்சிடைஸ் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை அதனால? சின்ன தம்பி ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்கிற. எல்டிஎல் மியர் ஜஸ்ட் எலிவேஷன் ஆஃப் எல்டிஎல் டசன்ட் போஸ் பிக் த்ரெட். அதாவது எல்டிஎல் உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை சின்ன தம்பி, ஒரு 2 இடத்துல தான் பிரச்சனை. என்னன்னா இந்த எல்டிஎல் ஸ்மாலாக மாறக்கூடாது, ஸ்மால் எல்டிஎலாக மாறக்கூடாது. இந்த ஃபேட்டி லிவரில் ஸ்மால் எல்டிஎலாக மாறுதான்னா இருக்கு தம்பி. இன்னொன்றும் சுரக்குது, என்னன்னா ஹெப்பாட்டிக் லைப்பேஸ். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், வெறும் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் தான் சுரந்துச்சு. எதில் செக்ரேட் ஆச்சு, அடிப்போஸ் டிஷ்யூவில். இங்கே என்ன பார்த்தோம், லிவரும் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனை சுரக்குது. அப்புறம் என்ன பார்த்தோம், ஆக்சிஜன் ஸ்பீசி. இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் O2- தான் என்ன பண்ணுது, எல்டிஎலை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஆனால் இந்த ஹெப்பாட்டிக் லைப்பேஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா எல்டிஎல் இருக்கிற இதை ட்ரைக்ளிசரைடை ஹைட்ரலைஸ் பண்ணுது. ஸோ ஹெப்பாட்டிக் லைப்பேஸ் ஹைட்ரலைசிஸ் தி ட்ரைக்ளிசரைட்ஸ் present in the LDL, மேக்கிங் எல்டிஎல் மச் ஸ்மாலர். அப்போ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால இந்த அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹெப்பாட்டிக் லைப்பேஸ் எல்டிஎல் என்ன பண்ணுது, சின்னதாக்குது. அந்த ட்ரைக்ளிசரைடு வெளியே போயிடுது, ஹைட்ரலைஸ் ஆகி போகிறதுனால என்ன ஆயிடுது, எல்டிஎல் சின்னதாயிருது. அந்த சின்ன எல்டிஎலை இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ், ஃபேட்டிலிருந்து வர ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது, தட் ஆக்சிடைசஸ் எல்டிஎல். இந்த ஸ்மால் ஆக்சிடைஸில் எல்டிஎல் தானே உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்ட. அதில் 3 விஷயம். ஆஸ் கம்பேர் டு நார்மல் எல்டிஎல், ஸ்மால் எல்டிஎல் cannot be taken back by liver. அப்போ என்ன ஆகுது, என்ன தம்பி ஏதோ டவுட்டா? ரொம்ப ஒரே சந்தேகம், லிவர் இவ்வளோ பண்ணுது, இதுக்கு அடிப்போஸ் டிஷ்யூ எவ்வளோ பரவாயில்ல போலயே. அதுக்கு தான் சொல்கிறோம் இவ்வளோ பிரச்சனைக்கான அடிப்போஸ் டிஷ்யூ. அப்போ நான் என்னன்னா அளவாக சாப்பிட்டா பிரச்சனை கம்மி, அதைத்தானே நம்ம சொல்கிறோம். அதுக்கு இருக்கு வழிமுறைகள் இருக்கு தம்பி, சின்ன தம்பி. அது அப்படியே இதை பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம எங்கே போகிறோம், எக்ஸஸ் கேலரி சாப்பிடும் பொழுதே அடிப்போஸ் டிஷ்யூ பெருசாகி அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனால ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆகி அந்த ஃபேட்டி ஆசிட் லிவரில் படிஞ்சு ஃபேட்டி லிவர் தன்னுடைய பங்குக்கு வரிசையாக ரிலீஸ் பண்ணுது. அது இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன், ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸு, ஹெப்பாட்டிக் லைப்பேஸ் என்ன பண்ணுது, எல்டிஎலை சின்னதாக்குது, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்மால் எல்டிஎலை ஆக்சிடைஸ் எல்டிஎலை மாற்றுது. அது மட்டும் இல்லாமல் ஃபைப்ரினோஜன் பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இன்ஹிபிட்டர் இதையெல்லாம் செக்ரெட் ஆகுது. இதெல்லாம் ஃபைப்ரினோஜன் பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இன்ஹிபிட்டர்லாம் நிறைய செக்ரெட் ஆகிறதுனால ஈஸியாக உங்களுக்கு கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சுற்றி பார்த்தாலும் பிளட் வெசலில் கிளாட்டு, அத்ரோஸ்க்ரோஸ்ன்னு. இந்த ஃபேட்டி லிவர் பேஷண்ட்டு டெத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படி தான் வருது. பாருங்க, ஒரு சின்ன விஷயம், அது மட்டும் இல்லை சின்ன தம்பி. அப்புறம் இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு செக்ஸுவல் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் சுரக்கணும். இது கம்மியாக சுரக்கிறதுனால, இந்த ஃபேட்டி லிவர்னால இது கம்மியாக சுரக்கிறதுனால டெஸ்டோஸ்டிரான் வந்து இந்த புரோட்டீனோட தான் பைண்ட் ஆகி சுற்றிட்டு இருக்கும். இது கம்மியாக சுரக்கிறதுனால டெஸ்டோஸ்டிரான் பைண்ட் ஆகாதனால டெஸ்டோஸ்டிரான் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் என்னென்னா ஹைப்போகோனாடிசம். நான் சொன்னேன்ல, வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டி லிவர்னு வந்தாங்கன்னாவே பேஷண்ட்டு இந்த ஹிஸ்ட்ரியும் கேட்கணும், உங்களுக்கு ஏதாவது லிபிடோ ஏதாவது கம்மியாக இருக்கா, சரியா? இது கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த டெஸ்டோஸ்டிரான் கம்மியாக இருக்கிறதுனால, ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் அது மட்டும் இல்லை,
யூ டோன்ட் நீட் டு கெட் கேரிட் அவே வித் ஒன்லி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில். டெஸ்டோஸ்டிரான் இஸ் ஒன் ஆஃப் த குட் அனபாலிக் ஹார்மோன். இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹார்மோன் சொல்லுவோம். டெஸ்டோஸ்டிரான் கம்மியாக சுரக்கிறதுனாலேயே உங்களுக்கு நிறையா டிஸ்லிபிடீமியா நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார்கோபீனியாவுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் டிக்ரீஸ் டெஸ்டோஸ்டிரான். சரியா? ஸோ இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த அனபாலிக் ஹார்மோன். ஸோ அந்த ஆங்கிளையும் நீங்கள் திங்க் பண்ணணும் சின்ன தம்பி. அப்புறம் இன்க்ரீஸ்டு ஹெப்பட்டோகைனின். நீங்கள் அடிப்போஸ் டிஷ்யூவில் நம்ம பார்க்குறோம்ல, அடிப்போ கைனின்ஸ் அப்படின்னு சொல்லி. அடிப்போகைனின்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ். எதுலேருந்து சுரக்குது? அந்த குரூப் ஆஃப் ஹார்மோன் தான் அடிப்போநெக்டின், லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ்லாம் சுரக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி விசரல் ஃபேட்டெல்லாம் அதிகமாகும் போது அடிப்போநெக்டின்ங்கிற ஹார்மோன் கம்மியாக சுரக்கும். இதுதான் சின்ன தம்பி பெத்தாலஜி. ஆனால் இதுக்கு ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோன்னா சின்ன தம்பி, ட்ரீட்மெண்ட் இதுலேயே இருக்குது. நான் இதை பார்த்தே ட்ரீட்மெண்ட்டை டிசைன் பண்ணிடலாம். நான் முதல்ல என்ன சொன்னேன்? விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ பெருசாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னேன்? ஒபிசிட்டி. அது என்ன சொன்னேன்? அப்போ கேலரி அதிகமாக இருக்கிற உணவுப் பொருளை அதிக அளவில் நம்ம சாப்பிட்றது தான் பிரச்சனை. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் அல்வாவில் தட் கிவ் ரைஸ் டு 500 கேலரி. இஃப் யூ வாக் எ கிலோமீட்டர், நீங்கள் 1 கிலோமீட்டரில் யூ கேன் ஸ்பெண்ட் ஒன்லி 40 கலோரிஸ். அப்போ ஒரு 100 கிராம் அல்வா சாப்பிட்டீங்கன்னா இப்போ எத்தனை கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது? 12 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. அப்போ பெஸ்ட்டு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அல்வாவை சாப்பிட்டுட்டு அதுக்கு பதிலாக நடந்துருவேன், உடனே எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவேங்கிறது நடக்காத காரியம். ஸோ யூ ஜஸ்ட் டேக் லெஸ் அமௌண்ட் ஆஃப் கேலரி. புரியுதா? அப்போ இந்த கேலரியை கம்மியாக எடுக்கும்போது கம்மியாக இருக்கிற பொருள். அப்போ கேலரி கம்மியாக இருக்கிற பொருள்லாம் என்ன? நிறைய வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வெஜிடபிள்ஸில் ஒரு 20 கேலரிஸ் தான் வரும். அப்போ சும்மா நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், லோ கேலரி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் ப்ராமினெண்ட்டாக வரும். அப்போ இஃப் யூ டேக் மோர் வெஜிடபிள்ஸ் லெஸ் கேலரிஸ் எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ கேலரி எங்கே உங்களுக்கு அதிகமாக போகுது? எங்கெல்லாம் ஃபேட். ஏன்னா ஃபேட் 1 கிராம் ஃபேட் கிவ் ரைஸ் டு 9 கேலரிஸ். அப்போ என்ன ஆயிடுது? ஹை ஃபேட் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதாங்க? ஹை கேலரிஸ் அதிகமாகுது. ஹை கேலரிஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அடிப்போஸ் டிஷ்யூ என்லார்ஜ் ஆகுது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் சின்ன தம்பி, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கார்போஹைட்ரேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம எடுக்கிற சுகர் கண்டெய்ன்ஸ் என்ன? அந்த பிளெயின் சுகர் கண்டெய்ன்ஸ் குளுக்கோஸ் அண்ட் சுக்ரோஸ். சரியா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஸோ நாம் எடுக்கிற சுகரில் சுக்ரோஸ் இருக்குது. அந்த சுக்ரோஸ் என்ன ஆகுது? கிவ் ரைஸ் டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த குளுக்கோஸ் நார்மலாக வென் யூ கன்சியூம் குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸ் உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸ் எப்படி எனர்ஜியை கொடுக்குது? குளுக்கோஸ் பைருவேட்டாக மாறுது. திருப்பியும் பைருவேட் இந்த டிசிஏ சைக்கிள் மூலமாக அசிட்டேல் கோயே, அப்படியே அந்த கிரெப் சைக்கிள்னு சொல்லுவோம். அசிட்டேல் கோயே, ஆக்சிலோ அசிட்டேட்டு, சிட்ரேட்டு, ஆல்ஃபா கேட்டோகுளுட்ரல் அப்படியே போய் அதிலிருந்து ஏடிபி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த குளுக்கோஸ் பாத்வேல பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது. இந்த பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் என்சைம் தான் ரொம்ப ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். சரி, அது எதுக்கு நான் இப்போ சொல்ல வரேங்க அப்படின்னா, நீங்கள் குளுக்கோஸை நீங்கள் நிறைய எடுக்கும் பொழுது அந்த பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் ரொம்ப குளுக்கோஸ் அதிகமாக எடுக்கிறத நினச்சி அது தன்னுடைய மெட்டபாலிஸ்ட்டை வேறு மாதிரி டைவர்ட் பண்ணிக்கும். சரியா? ஆனால் சின்ன தம்பி, நீ ஃப்ரக்டோஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணுதுன்னா, உடனே ஃப்ரக்டோஸ் 1-பாஸ்பேட்டாக மாறி அந்த பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ்னு ஒரு பாத்வே சொன்னால குளுக்கோஸ், அதை பைபாஸ் பண்ணிவிட்டு அதனுடைய மெட்டபாலிசம் இருக்கும். எதெல்லாம்? ஃப்ரக்டோஸில் ரேட். ஸோ அந்த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்பை பைபாஸ் பண்ணுறதுனால குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சம் ரெகுலேட்டரி ஸ்டெப்ஸ், ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஃப்ரக்டோஸ் எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்சல்யூட்லி அன்ரெகுலேட்டட். அதை ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமும் இல்லை. இன்னொரு விஷயம், குளுக்கோஸ் வில் பி ஹேண்டில்டு பை ஆல்மோஸ்ட் ஆல் த டிஷ்யூஸ் ஆஃப் அவர் பாடி. பட் ஃப்ரக்டோஸ் இஸ் ஒன்லி மெட்டபலைஸ்ட் இன் த லிவர், மெயினாக லிவர். அப்போ என்ன ஆயிடுது? நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரக்டோஸ் நேராக லிவருக்கு போகுது. அங்கே என்ன ஆயிடுது? நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா சின்ன தம்பி, ஃப்ரக்டோஸ் நிறைய இட் ஹாஸ் ஹை ப்ரொபென்சிட்டி டு ப்ரொடியூஸ் ஃபேட்டி லிவர். அதனால தான் நீங்கள் பிளைன் சுகரை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது காரணம், பிளைன் சுகர் இருக்கிற ஃப்ரக்டோஸ் ஈஸிலி கேன் ப்ரொடியூஸ் ஃபேட்டி லிவர். பிகாஸ் இந்த ஃப்ரக்டோஸ் இஸ் த ஒன் தட் இஸ் மெயின்லி ஹேண்டில்டு பை லிவர் அலோன் அண்ட் இட் டசன்ட் ஹாவ் எனி ரெகுலேட்டரி பாத்வேஸ். அதனால் அதை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ ஓவராலாக இதுதான் பெத்தோஃபிசியாலஜி மெக்கானிசம். அடுத்த செஷனில் நம்ம இதனுடைய கிளினிக்கல் பிக்சர் எப்படி, என்ன மெடிசன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். சரியா சின்ன தம்பி? என்ன ஓரளவுக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சு. நான் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கலாமா? ஏன் சொல்லிக்கலாம். என்ன சின்ன தம்பி? சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா,
எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவரோ அடிப்போஸோ மெயின் ரீசன் ஒபிசிட்டி. நீங்க ஒபிசிட்டி எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா வச்சுக்கிறீங்களோ இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையில்லை. ஸோ சாப்பாடை கம்மியாக சாப்பிடுங்க, ஒன்று சாப்பிட்ட சாப்பாடுக்கு வேலை செய்யுங்க, இல்லைன்னா சாப்பாடை தொடாதீங்க. நன்றி. சின்ன தம்பி பரவாயில்ல, இன்னைக்கு தான் வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிற. இது மாதிரி பல பாயிண்ட்டுகளை சொல்லி மாசல்டி மாதிரி நீயும் வாழ்க்கையில் மாசா வரணும்னு பிரியப்படுறேன். சரியா? உங்களை பார்த்து ஒரு ஆர்வம் தான்.